வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இந்தியா கூட்டணி மீட்டிங் நடந்தது. திமுக இல்லாமல் நடைபெற்றது. அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லாமல் நடைபெற்றது. மம்தா வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். அவங்களுக்கு இப்போ பெரிய சிக்கல் இருக்கு. வந்து சோனியா காந்தியை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு கலந்துக்கிட்டாங்க. சரி, ஓகே. ஆனால் இந்த இந்தியா கூட்டணி எப்படியாக இருக்கிறது? இந்தியா கூட்டணிங்கிறது பாஜக எதிர்ப்பு கூட்டணி, மதச்சார்பற்ற கூட்டணி, மாநில உரிமைகளுக்கான கூட்டணி அப்படின்னு தான் திமுக இடம்பெற்ற வரையும் இருந்தது. ஆனால் இப்போ இவங்க திமுகவை தமிழ்நாட்டில் அந்த உறவை முறித்ததற்கு பிறகு இது எப்படி இருக்குன்னா, அந்த இந்தியா கூட்டணியில் நம்மலாம் ஒன்றா தானே இருக்கிறோம், நம்மலாம் சேர்ந்து இருக்கிறோம்ல அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிற தன்மை தான் அதிகம் இருந்ததே உடைய. இதற்கு முன்னாடி நடந்த இந்தியா கூட்டணியில் பிஜேபியை வரவிடாமல் பண்ணணும், பிஜேபியினுடைய இந்த திட்டங்களை தடுக்கணும், பிஜேபி மதவாத கட்சி இப்படி பேசுகிற தன்மை போய் இப்போ ஏதாவது நம்மலாம் சேர்ந்து நிற்போம்ப்பா, அந்த மசோதாக்கெல்லாம் வந்தால் நம்மலாம் சேர்ந்து நிற்போம்ப்பா இப்படிங்கிற தன்மையில தான் இருந்தது. அதாவது ஒருத்தர் கையை ஒருத்தர் இழுத்தி பிடிச்ச மாதிரி தான். குறிப்பாக காங்கிரஸ் அந்த வேலையை பண்ணுச்சு. ஆனால் அங்கு கலந்து கொண்ட மாநில கட்சிகள் கெத்தா இருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பேச கூப்பிட்ட அகிலேஷ் யாதவ் இதுவரையும் காங்கிரஸ் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த மாநில கட்சிகளுக்கு என்னென்ன துரோகம் செஞ்சுச்சு அப்படின்னு பட்டியலிட்டு நீங்க மாநில கட்சிகளை அரவணைச்சு நடக்கணும். தேஜஸ்வி யாதவ் பீகார்ல முதலமைச்சர் ஆகக்கூடாங்கிறதுக்காக காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ணுச்சு? தேஜஸ்வி யாதவ் நிறுத்தின வேட்பாளர்களுக்கு போட்டியா காங்கிரஸ் நிப்பாட்டினது. கூட்டணி நடக்கும்போது மாநில கட்சிக்கு அதிகம் குடித்து காங்கிரஸ் குறைவா சீட்டு வாங்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லாம மாநில கட்சிகளுக்கு போட்டியா இடம் வாங்கி அந்த தேர்தலில் தோத்து பிஜேபி ஜெயிக்க வைப்பதற்கான வேலையை பார்த்தது. இது பீகார்ல நடந்தது. எல்லா இவங்க கூட்டணி காங்கிரசுடன் கூட்டணி வைக்கிற ஒவ்வொரு மாநில கட்சியும் தங்களுடைய கிட்னியை காணா போட்டியை காணான்னு தடவுற அளவுக்கு மோசமான நிலைக்கு போயிருக்கிறாங்க. இதை வேற யாரும் சொல்லுங்க. காங்கிரஸை மதித்து இந்தியா கூட்டணி மீட்டிங்கில் கலந்து கொண்ட அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், அன்றே கான்ஸ்டியூஷன் கிளப்பு முன்னாடி தட்டைகள் வச்சிருந்தாங்க, பதாகைகள். திமுக வச்சதை விடுங்க, அவங்க கலந்துக்கல. அகிலேஷ் யாதவ் வச்சிருந்தாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் வச்சிருந்தாரு, மம்தா பானர்ஜி வச்சிருந்தாங்க, சிபிஎம் வச்சிருந்தாங்க. கேரளாவில் சிபிஎம் தோக்கடிச்சது காங்கிரஸ். மம்தா பானர்ஜி அங்க காங்கிரஸ் அவங்க வெற்றிக்கு எதுவும் உதவல. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாமல் இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜி எம்பியே எடுத்துட்டாங்க. இப்போ பயமா இருக்கு. எம்பிக்கள் இத்தனை பேரை பாஜக வாங்கிருச்சுன்னா என்னென்ன சட்டங்கள் என்னெல்லாம் கொண்டு வர போகுதோ. இனி நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் தேவையே இல்லை. அவங்களுடைய தயவில் இருக்கும் போதே இவ்வளவு ஆட்டம் போட்டாங்க. இப்போ எந்த தயவும் இல்லாமல் எம்பிகளை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ எவ்வளவு மோசமான நிலை நோக்கி ஜனநாயகம் போய்கிட்டு இருக்குங்கிறது நமக்கு பதட்டமா இருக்கு. இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி இதையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கணும்? மாநில கட்சிகளை வெற்றி பெற வைக்கணும். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவை வெற்றி பெற வைக்கணும். ராஷ்டிரிய ஜனதா தளத்தை வெற்றி பெற வைக்கணும். அகிலேஷ் யாதவ் கட்சியை வெற்றி பெற வைக்கணும். மம்தா பானர்ஜியை வெற்றி பெற இறங்கி நின்று ஜெயிக்க வைக்கணும். இப்படியாக செயல்பட வேண்டிய காங்கிரஸ் கட்சி. ஏன்னா பிஜேபி வீழ்த்துவது எப்படியாக இருந்தாலும் இந்திய அளவில் லாபம் பெறப்போற கட்சி காங்கிரஸ். அவங்க பிரதமர் ஆகுறாங்க, ஆகல. பாஜகன்னு ஒன்று போயிருச்சுன்னா காங்கிரஸுக்கு அவ்வளவு லாபம். அப்போ மாநில கட்சிகளுக்கு பெரிய லாபம் கிடையாது. பவர் பாலிடிக்ஸ்ல சொல்றேன். கொள்கை அடிப்படையில நமக்கும் லாபம் தான். பவர் பாலிடிக்ஸ் அதிகாரம் வரும்போது பாஜக அல்லாத ஒரு அரசு டெல்லியில மத்தியில் அமைஞ்சாதான் காங்கிரஸ் கொஞ்சமாக தலை நிமிர முடியும், கட்சிக்கினர் உற்சாகமான முடியும். ஆனா நீங்க திமுகவை தோக்கடிக்கிறதுக்கு கடந்த தேர்தலில் வேலை பார்த்திருக்கீங்க, விஜய்க்கு வேலை பார்த்திருக்கீங்க. பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி திமுகவை தோக்கடிப்பதை லட்சியமாக கொண்ட, அதை ஒரு ஐடியாலஜியாக கொண்ட பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கி தந்திருக்கீங்க. அப்ப திமுகவை தோக்கடிப்பதற்கான வேலையை நீங்க பார்த்திருக்கீங்க. ஆனா இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு வரும்போது எல்லா மாநில கட்சிகளும் ஸ்டாலின் வேணும், திமுக வேணும், அதுதான் பலம். ஏன்னா கடந்த கால செயல்பாடுகள் தெரியுது. மம்தா பானர்ஜிக்கு ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னு, அகிலேஷ் யாதவுக்கு தெரியுது, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெரியுது, தேஜஸ்வி யாதவுக்கு தெரியுது. ஸோ இவர் நம்ம ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா காங்கிரஸ் நம்ம தோக்கணும்னு நினைக்குது. பாஜகவும் பவருக்கு வரக்கூடாது, மாநில கட்சிகளும் ஜெயிச்சிடக்கூடாது. ஆனா காங்கிரஸுக்கு பலம் வேணும். எப்படி வரும்? அப்ப திமுகவுக்கு இவர்கள் செய்த துரோகம், முதுகில் குத்தியதை மற்ற மாநில கட்சிகள்லாம், இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற மாநில கட்சிகள்லாம் திட்டக்கூடிய பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. இப்ப ஜோதிமணி போன்றவர்கள் திமுக வேணுங்கிறாங்க, சோடங்கர் போன்றவர்கள் திமுக வேணுங்கிறாங்க, ராகுல் காந்தி சோனியா காந்தியுமே திமுக வேணுங்கிறாங்க. திமுக மூன்றாவது அணிக்கு தயாராயிருச்சு. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வேகத்தில் பாஜக எதிர்ப்பு, மாநில உரிமைகள், மதச்சார்பின்மை கொள்கையுடன் இருக்கின்ற கட்சிகளையெல்லாம் ஒன்று சேர்த்து காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய மாநில விரோத போக்கையும் அம்பலப்படுத்தி ஒரு மூன்றாவது கூட்டணியை அமைச்சாங்கன்னா விபி சிங் மாதிரி ஒரு தலைமையில் ஒரு பிரதமர் கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணலாம். அது நிலையா இருக்குமா? அடிக்கடி புடுங்கிடுவாங்களா? பாஜக பிரச்சனை பண்ணாதா, காங்கிரஸ் பிரச்சனை பண்ணாதானா? பண்ணட்டும். ஒரு வருஷம் ஆட்சி செஞ்சா கூட போதும். விபி சிங் மாதிரி ஒரு மிகச்சிறந்த பிரதமர்லாம் 5 வருஷம் ஆட்சி செய்யல, ஆட்சி செய்ய விடல ஜனசங்கமும் காங்கிரஸும்.
ஸோ பரவாயில்ல, அந்த தொந்தரவோடையே இருப்போம். ஆனா மாநில கட்சிகளின் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பை இந்திய அளவில் உருவாக்கட்டும். இன்னைக்கு அவங்களே ஸ்டாலின் வரட்டுங்கிறாங்க. ஸோ ஸ்டாலின் தலைமையிலையோ, அகிலேஷ் யாதவ் தலைமையிலையோ, மம்தா பானர்ஜி தலைமையிலையோ, அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலையோ நமக்கு ஈக்குவலா வேணாம். மாநில கட்சிகளுடைய ஏதோ ஒரு அங்கம் தான் இந்தியாவில் இருக்கணுங்கிற அந்த உறுதியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரி விடாம, முதுகுல குத்தாம, பணத்துக்கு விலை போகாம, உருட்டல் மிரட்டலுக்கு அடிபணியாம இருக்கும் பட்சத்தில் அப்படி கொண்டு வரலாம். காங்கிரஸோட கூட்டணி சேர்ந்தும் பிஜேபி வீழ்த்த முடியல. அப்புறம் எதுக்கு காங்கிரஸ்ங்கிற சுமையும் சுமந்துக்கிட்டு? காங்கிரஸ் நம்மளை ஜெயிக்க வைக்காதான், ஆனா நம்ம அவங்கள சேர்த்துக்கிட்டு அவங்களுக்காக எல்லா தியாகத்தையும் பண்ணுங்கிற அவசியம் இல்லைல்ல. அப்ப அப்படி ஒரு நிலைக்கு நான் வரல. அகிலேஷ் யாதவ்ல இருந்து, அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. மம்தா பானர்ஜி இப்படி இருக்கிறாங்க. ஆனா மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து, ஸ்டாலின், அகிலேஷ் எல்லாம் சேர்ந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா அவர்களே வந்துருவாங்க. காங்கிரஸ் கட்சி தான் நிருகதியா இருக்க போகுது. இப்ப தாவேகாவோட கூட்டணி, ஏன் இந்தியா கூட்டணியில தாவேகா கூட்டிட்டு போல கேட்டா எம்பி இல்லைங்கிறாங்க. ஒரு பிரதிநிதியா கூட்டி போக வேண்டியதானே? மதச்சார்பற்ற முகம், பிஜேபி எதிர்ப்பு முகம் கூட்டி போக வேண்டியதானே? 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. சும்மாவா? மக்கள் கொடுத்த நம்பர் இல்லையா? கூட்டி போங்க. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. இவர் தான் எங்க முதலமைச்சர், இவர் அமைச்சரவையில் நாங்க இடம் பெற்றிருக்கோம், கூட்டி போய் காமிக்க வேண்டியதானே? ஏன் காமிக்க மாட்டேங்கிறீங்க? காங்கிரஸில் உள்ள டி சிவகுமார் இந்த முதலமைச்சர் விஜயை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, ஸ்டாலின் தான் ஏத்துக்கிறாரு. காங்கிரஸில் உள்ள ஜோதிமணி ஸ்டாலின் இந்தியா கூட்டணிக்கு வேணுங்கிறாங்க, சோடங்கர் இந்தியா கூட்டணிக்கு வேணுங்கிறாங்க, இந்தியா கூட்டணி உள்ள பிற கட்சி தலைவர்கள் திமுக வேணுங்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுகங்கிற மாநில கட்சிக்கு இவர்கள் செய்த துரோகம். ஒரு பாஜகவை வீரியமாக எதிர்க்கின்ற ஒரு கட்சி, மாநில சுயாட்சியை பேசுகின்ற ஒரு கட்சியை முதுகுல குத்திட்டு ஒரு நடிகர் கட்சிக்கு இவங்க போயிருக்கிறாங்கன்னொன்னே மற்ற மாநிலங்கள் காங்கிரசினுடைய நம்பகத்தன்மை குறித்து கேள்வியை எழுப்ப ஆரம்பித்திருக்கின்றன. இப்படித்தானே பீகார்ல பண்ணீங்க, இப்படித்தானே மத்திய பிரதேசத்துல பண்ணீங்க. இப்ப அதே கணக்கை நீங்க இங்கேயும் பண்றீங்க, தமிழ்நாட்டிலையும் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களை எப்படி நம்புறது? பாஜக ஒரு ப்ரூட்டல், ஒரு அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களை நாங்க எப்படி நம்புறது? அப்ப நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, வெற்றியோ தோல்வியோ. இதுவரையும் தோல்விதானே இந்தியா கூட்டணி, இதுவரையும் தோல்விதானே சந்திச்சிருக்கு. இனிமே நாங்க பாத்துக்கிறோம். மாநில கட்சிகள்லாம் சேர்ந்து நாங்க ஒரு அலைன்ஸ், மக்களவை தேர்தலில் நாங்க ஜெயிச்சு எங்களுக்கு எவ்வளவு சீட்டு வருதோ அதை வச்சு நாங்க ஏதாவது பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மாநில கட்சிகள் போயிருக்காங்க. அதனால பெரிய அளவில் 3வது அணி இந்திய அளவில், தேசிய அளவில் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னே நான் பாக்குறேன். அது இந்த நிலையான ஆட்சிங்கிற கான்செப்டை விட்டுருங்க. 6 மாசமே இருந்தாலும் நல்லாட்சி இருந்தா போதும். நிலையான ஆட்சின்னு மோடி மாதிரி 12 வருஷம், அப்ப இது நிலையான ஆட்சி தான். மக்களுக்கு, தமிழர்களுக்கு, மாநிலத்திற்கு, முஸ்லீம்களுக்கு, ஒடுக்கப்பட்டவருக்கு என்ன நன்மை? முழுக்க முழுக்க அதானி அம்பானிக்கு நன்மை. அதானிக்கும் அம்பானிக்கும் நிலையான ஆட்சி வேணும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கிறதுக்காண்டி நீங்க மோடியையும், மன்மோகன் சிங்கையும், வாஜ்பேயையும் எதுக்கு நம்ம நிலையா 5 வருஷம் 10 வருஷம் ஆள வைக்கணும்? நமக்கு பிடித்த, நமக்கு நன்மை செய்கின்ற அல்லது நன்மை செய்ய முடியாத ஆட்சி 6 மாசம் ஆண்டு கவிழ்ந்தா கூட பரவாயில்ல. எதுக்கு நிலையான ஆட்சிங்கிற கான்செப்ட்? நிலையான ஆட்சிங்கிறது நல்லாட்சிக்கு எதிராக இருக்கு. எங்களுக்கு நல்ல ஆட்சி, குறுகிய காலமே இருந்தாலும் பிபி சிங் மாதிரி நல்ல ஆட்சி, இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக, மாநில உரிமைகளுக்கு ஆதரவாக சிந்திக்கின்ற, செயல்படுகின்ற, வரி விதிக்காத, மாநிலங்களை கொடுமைப்படுத்தாத, வரி போடாத, மாநில நலன் அக்கறை கொண்ட ஒரு பிரதமர் வந்தா போதும். அந்த தொழில் ஒரு அலைன்ஸ்க்கான கான்செப்டை செயல்பட ஆரம்பித்தாலே சரியா இருக்கும். திருப்பி காங்கிரஸ் பிஜேபி தோளில் ஏற வேண்டியதில்லை, அவங்க நம்ம முதுகுல ஏற வேண்டியதில்லை. இப்படி ஒரு மாநில உணர்வு கொண்ட கட்சிகள் சங்கமிப்பதற்கான வாய்ப்பு பிபி சிங் காலகட்டம் மாதிரியான ஒரு வாய்ப்பு வருது. பார்ப்பது எப்படி அமைய போகுதுன்னு. நான் சொல்றது எதுவுமே என்னுடைய அபிலாஷைகள் இல்லை. இதெல்லாம் அகிலேஷ் யாதவும், அரவிந்த் கெஜ்ரிவாலும், இந்தியா கூட்டணியுடைய பிற மாநில முதலமைச்சர்களும் வெளிப்படையா காங்கிரஸை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியா கூட்டணியிலேயே. அதனுடைய வெளிப்பாடாதான் என்னென்ன மாதிரி தாக்கங்கள், விளைவுகள் வரப்போகுதுங்கிறது என்னுடைய அனுமானத்திலிருந்து நான் முன் வச்சிருக்கேன். இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு பகுப்பாய்வு காணொளிகள் உங்களை சேரணும்னா ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.